ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, அதாவது தொடர்ந்து நம்ம முத்திரைகளை குறித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அதில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரையை தான் பார்க்க போகிறோம். இந்த முத்திரைக்கு பேர் என்னென்னா மண்டல முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முத்திரைகளில் இது சற்று கடினமான முத்திரை. இப்போ நீங்கள் வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு புரியும். இந்த விரல்களில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டு என்பது போல இந்த ரெண்டு கைகளையும் பின்னி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். மண்டலா அப்படின்னு என்னென்னா, அது என்ன அர்த்தத்தை குறிக்கிறது அப்படின்னா, வட்டம் அல்லது ஒரு சிம்பிள், அதாவது குறி அல்லது ஒரு அடையாளம் என்பது பொருள். இந்த விஞ்ஞானம் இது எப்படி அப்படின்னா, இது புத்த மதத்திற்குரியது. அதாவது புத்த மத பிரார்த்தனையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. குருவுக்கு நம்மால் அர்ப்பணிக்கப்படும், நம்மையே அர்ப்பணிக்கப்படும் என்பது ஒரு பொருள். இது தீபத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படக்கூடிய மண்டலா பிரசித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழமையான தீபத்தில் இதற்காக பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்களே நல்லா இருக்கும். பாத்திரங்கள் இதை மாதிரி சிம்பிள்ஸ் இருக்கும். அழகான நகைகளில் வடிவமைக்கப்பட்டு சிறு பேழைகள்லாம் இருக்கும். தட்டைய அடிப்பகுதியில் கொண்ட வட்ட வடிவத்தில் பாத்திரத்தில் அதன் மேலே இருக்கக்கூடிய வட்டம் குறைந்த அழகிய அடுக்குகள் பாத்திரங்களில் இதை மண்டலா பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்கும். இது ஒரு அர்ப்பணிப்பையே முத்திரையாகவும், அதாவது கைகூப்பி நம்ம மரியாதை செலுத்துவது போல உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த முத்திரை நம் உள்ளே போய் நம்மை சுய பரிசோதனை செய்து, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயத்தை அகசுத்தம் செய்கிறது. அதாவது இந்த முத்திரை விஞ்ஞானம் என்னன்னா, புத்த மதத்தினால செய்யப்படுவதற்கு ஏற்பட்டாலும் அதை சாராதவர்கள் யாராக இருந்தாலும் இந்த முத்திரையை செய்யலாம், நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டமான முத்திரை. அதாவது எப்படி செய்யணும்னா, இது இந்த கை விரல்களில் பின்னலை பார்த்தாலே இதை செய்வது கடினம் தான் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இதை எப்படி செய்யணும் அப்படின்னா, ஒரு இருக்கையில் நல்லா அமர்ந்து முதுகை நேராக வச்சுக்கிட்டு அமர்ந்துக்கணும். மூச்சை நல்லா கவனிச்சுட்டு மூச்சை நல்லா ஒழுங்குபடுத்தணும். அதான் ரொம்ப முக்கியம். சமநிலைக்கு கொண்டு வரணும். அமைதியாகவும் மென்மையாக இதை செய்யணும். மன அமைதியான பின்பு ஒரு பெரிய மலையொன்று ஒரு கடல் நடுவே இருப்பது போல ஒரு காட்சியை நாம் உருவகப்படுத்தி விஷுவலைஸ் பண்ணி உங்கள் மனத்திரையில் கொண்டு வரணும். 2 உள்ளங்கைகளில் மேல் நோக்கி இருக்குமாறு வைத்துக் கொள்ளுங்கள். 2 கைகளில் விரல்களும் ஒன்றோடு ஒன்று தொடாமல் அடுத்த விரலை தொடப்போகின்றன. 2 கட்டை விரல்கள் அதாவது 2 கட்டை விரல்களின் நுனிகளுமே எதிர்கையில் உள்ள சுண்டு விரல்களின் நுனிகளை அழுத்தம் படுகிறது. ஒரு கையில் உள்ள ஆள்காட்டி விரல் எதிர்கையில் உள்ள நடு விரலின் நுனியை அழுத்தப்படுகிறது. மோதிர விரல் மட்டுமே நன்றாக நிமிர்ந்து நின்று, அதாவது எதிர்கையில் உள்ள மோதிர விரலில் பின்பக்கத்தில் தொட்டு கொண்டிருக்கிறது. இங்கே இந்த மோதிர விரல் தான் மாபெரும் மலை. சுற்றியுள்ள அனைத்து விரல்களும் மலையை சுற்றியுள்ள மகா சமுத்திரத்தை உருவகப்படுத்துகிறது. இதை இப்படி தான் நம்ம செய்யணும். சரி, இப்போ இதுக்கு இவ்வளோ டைம் செய்யலாம் அப்படின்னா, இது அதுக்குன்னு தனியான ஒரு நேரம் அப்படின்னு ஒன்றும் கிடையாது. நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக அதை செய்யுங்க. எல்லா மாங்க்ஸும் செய்யக்கூடிய ஒரு முத்திரை. அது 10 நிமிஷம் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 10 நிமிஷம் பண்ணால் போதும். இது முக்கியமாக இதில் என்ன ஏற்படுது, தியானம் நம்ம செய்கிறத தூண்டுறதுக்கான தேவைப்படுகிறது இந்த முத்திரை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்ள வைக்கிறது. அதனால் பிரபஞ்ச சக்திக்கு அந்த சக்தி நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. இதுதான் இதோடைய முயற்சி. இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுத்து கொண்டே அங்கிருந்து எல்லாவற்றையும் பெறும் ஒரு முயற்சி தான் இந்த மண்டலா முத்திரை. யாரெல்லாம் பிரபஞ்ச சக்தியை நான் பெறணும், இந்த சக்தியை நான் எனக்குள்ளே உள்வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நெஞ்சுக்கிட்ட இந்த முத்திரையை வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே உட்காந்திங்கன்னா போதும். பிரபஞ்ச ஆற்றல் தானாக உங்களுக்குள்ளே வர்றதை நல்லா உணர முடியும். இது முக்கியமாக பிரபஞ்ச ஆற்றலை உள்ளுக்குள்ளே அதிகப்படுத்தி அது கூட கனெக்ட் பண்ண வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை. உலகத்தில் உள்ள எல்லா சந்நியாசிகளும், அதாவது முக்கியமாக மாங்க்ஸ், புத்த வழியை பின்பற்றுபவர்கள் அனைவரும் இந்த முத்திரையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் செய்ய முயற்சி செய்வோம். நானும் அதை செஞ்சுருக்க. ரொம்ப அருமையான ஒரு மனநிலையை நமக்கு ஏற்படுத்தும். உண்மையாகவே இதை பண்ணும்போது எனக்கு ஏற்பட்ட அனுபவம்
செய்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு கொஞ்ச நேரத்தில் நம்முடைய கண்கள் அப்படியே உள்பக்கமாக உள்வாங்கின மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும் உள்ள. அதுக்கப்புறம் நம்மையே மறக்கிற ஒரு மனநிலை போய் ஒரு விழிப்புணர்வு வந்துடும். அந்த விழிப்புணர்வு நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், இந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்ற ஒரு உயர்நிலை விழிப்புணர்வு ஏற்படுத்தி அந்த தியானத்தை தன்மையை தூண்டுதல் ஏற்படுத்த ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த யூனிவர்ஸோட கனெக்ஷன் நமக்கு கிரியேட் ஆகுது, இயற்கையோட ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுது, எல்லா விஷயத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்கிற ஒரு மனப்பக்குவம் ஏற்படுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இதை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அற்புதங்கள் ஏற்படும். மறக்காமல் நம்முடைய மாங்க்ஸ் அதாவது தீபத்தியர்கள் சன்னியாசிகள் செய்யக்கூடிய இந்த மகா முத்திரையை மறக்காமல் செய்ய முயற்சி பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டில் யோக முத்ரா அப்படின்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு தேவை உள்ளது என்னவோ உங்களுக்கு தெரியும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.